ஏஐ தரகுடீஸ் வெல்கம் பேக் டு சேனல். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நான் போன போஸ்ட் ஒன்று போட்டுருந்தேன். யாருமே என் கூட இன்ட்ராக்ட் ஆக மாட்டேன்றீங்க, யாருமே என் கூட கனெக்ட் ஆக மாட்டேன்றீங்க, என்ன பிரச்சனை ஏது எதனா கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன், என்னை பற்றி நான் வந்து சொல்லணும்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு 4-5 பேர் தான் வந்து கமெண்ட்டே பண்ணியிருந்தீங்க அந்த போஸ்ட்டுக்கு கூட. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை பற்றி எவ்வளோ சொல்லணுமோ நான் அவ்வளோவும் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தாவது நீங்கள் என் கூட கனெக்ட் ஆவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் தான். இருந்தாலும் நான் என்னை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். ஸோ வாங்க அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்குள்ளே போகலாம். அண்ட் முக்கியமாக எல்லாரும் என்ன கேட்டிங்கன்னா, அண்ணா எங்கே போயிட்டாரு, அண்ணா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அண்ணா எங்கேயுமே போகல. அண்ணா வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அதனால தான் அவரால் எந்த வீடியோஸுமே போட முடியல. அவர் ஸ்டடீஸ் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால தான் நான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, அண்ணா கொடுக்குற மாதிரி. நானும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நல்லபடியாக போடுறேன். அண்ணாவும் சீக்கிரமாக வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ என்னை பற்றி நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ராமா யூனிவர்ஸ் அப்படின்றவங்க வந்து என்னை பற்றி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஜானட் ஜெனிஃபர். என்னோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஏஜ் வந்து 25 இந்த இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க? நான் முடிச்ச டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். எதுக்கு படித்தோம் ஏன் படித்தோம் கூட தெரியல. அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு இருக்கேன். என்னோட ஊர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எந்த ஊர் வந்து சென்னை சைட் தான். அதுக்கப்புறம் உங்களோட எய்ம் என்ன? என்னோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இப்போ நம்ம யூடியூப் சேனல் போயிட்டுருக்கோம்ல, இதில் நிறைய ஃபேமிலிஸை வந்து நான் வந்து சொந்தமாக்கிக்கணும், நிறைய பேர் என் கூட வந்து பேசணும், பழகணும். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் ஒரு பெரிய இடத்துக்கு எல்லாருமே எவ்வளோ இடத்துக்கு போகிறாங்களோ அதே மாதிரி இடத்துக்கு நானும் வரணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் தான் வந்து எனக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே என் கூட எப்பவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மற்றபடி வேறு எது எய்மும் கிடையாது. எனக்கு பிடிச்ச ஜாப்ல வந்து நான் நிறைய உயரத்துக்கு போயிட்டே இருக்கணும். எனக்கு பிடிச்ச ஜாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது இந்த ஸ்டோரிஸ் போடுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது மட்டும்தான். ஸோ எனக்கு பிடிச்ச ஜாப் வேணா இது மட்டும்தான். இதை மட்டும்தான் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை நான் தனியாக உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸாக நான் சிங்கிள் தான். 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஸோ சொல்ல போனால் ஒரு 3 இயர்ஸாக நான் சிங்கிள் தான். அதுக்கு முன்னாடி கமிட்டடாக இருந்தேன். பட் இருந்தாலும் சில பல பிரச்சனைகள்லாம் வந்ததுனால என்னால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுத்து போய் நான் வந்து விலகி வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா என்னோட லவ் லைஃப் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நான் போடுறேன். எந்த ரீசனுக்காக நீங்கள் வீடியோஸ் போடுறத டிலே பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடும். அது ஏன் என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் 2 பெட் வளர்க்குறேன். 2மே டாக்ஸா. ஸோ வந்து 2 பேருமே ஒரு ஆள் என்னால் சமாளிக்க முடியல. அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்குக்கு போயிடுறாங்க. நான் மட்டும் தான் வீட்டில் இருந்து வீடியோஸும் போடுறேன். அதே டைம் அவங்க 2 பேரும் என்னால் சமாளிக்க சுத்தமாக முடியல. ஆக்சுவலாக ஒரு 5 இயர்ஸாக வந்து ஒரு டாபர்மேன் வளர்த்துட்டு இருக்கேன். அதோட நேம் வந்து பிளாக்கி. அது வந்து எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைக்கும். என்னை வேலைக்கு நான் போயிட்டு இருந்தேன், அந்த வேலையை கூட நான் விட்டதுக்கு காரணம் என்னோட பிளாக்கி தான் கூட சொல்லலாம். பிகாஸ் எனக்கு அவளைனா ரொம்ப பிடிக்கும். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவளாலையும் என்னால் இருக்க முடியாது. நான் ஒரு 10 நிமிஷம் எங்கன்னா போய் வந்தா கூட என்ன அவள் தேடிட்டு இருப்பா. 5 வருஷம் ஆனாலும் இப்போ அவள் குழந்தை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் மட்டும் தனியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னொரு டாக் வளர்க்கலான்ட்டு இப்போதான் போன வருஷம் டிசம்பர் மாதம் தான் இன்னொரு டாக் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ஒரு ரிட்ரீவர் டாகு. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்னு. ஸோ அவரும் வந்து ரொம்ப அட்டாச் ஆயிட்டாரு. இப்போ அவரும் என்னை விட்டு இருக்க மாட்டுறாரு. ஸோ இந்த 2 பேருமே பார்த்துக்கிட்டு எனக்கு செமையா டைம் போயிட்டே இருக்கு. 2 பேருமே சாப்பாடு கொடுக்கணும், 2 பேருமே சண்டை போடும்போது பிரிச்சு விடணும், 2 பேருமே ஜாலியா இருப்பாங்க. ஒருத்தர் கொஞ்ச நாள் ஒருத்தர் கோச்சிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கு, சின்ன பசங்க பண்ற மாதிரி. ஸோ 2 பேருமே ஈக்குவலா லெவல்ல பார்த்துட்டு ஜாலியா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் என்னால் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட முடியல. அது மட்டும்தான். பட் இனிமேல் வந்து கண்டிப்பாக நான் வந்து தொடர்ந்து ட்ராமாஸ் நான் போடுறதுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். எங்கள் அப்பா அம்மா, நான், என்னோட பாட்டி இருந்தாங்க. பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க 2018. அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் அப்பா அம்மா கூட வளர்ந்ததை விட நான் பாட்டி கூட தான் நிறைய வளர்ந்துருக்கேன். பாட்டி தான் என்ன ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் விடுறதுலேருந்து ஆக்சுவலாக வந்து காலேஜ் வரைக்கும் எனக்கு ஆட்டோ வச்சு தனியாக அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டி இல்லாத போகிறதுனால எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு தனியாக
என்ன சொல்றது, ஒரு தனியாயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். ஸோ அது இப்பவும் இருக்கு. இருந்தாலும் நான் இந்த பிளாக்கி பென் இவங்க 2 பேர் கூட டைம் ஸ்பெண்ட் இருக்கிறதுனால எனக்கு அந்த பாட்டியோட ஞாபகம் இருக்கு. பட் இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. பிகாஸ் நான் ஒரே பொண்ணுன்றதுனால அப்பா அம்மா எல்லாருமே செல்லமா தான் வளர்த்தாங்க. இருந்தாலும் எனக்கு பாட்டினா ரொம்ப 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 பிடிக்கும். ஆக்சுவலா வந்து ரொம்ப பிடிக்கும் என் பாட்டினா. பட் அவங்க இறந்து போனதை என் கண்ணால பார்த்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஏன் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப தோணுச்சு. ஏன்னா ஒருத்தர் இறந்தா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எங்க பாட்டினா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்து அவங்க கூட தான் இருந்தேன். அவங்க தான் வந்து எனக்கு ஆக்சுவலா நான் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு தனியா ஸ்கூல்ல சாப்பிட பிடிக்காது. அதனால அவங்க வந்து கூட்டிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல வச்சு சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாங்க. காலேஜ் படிக்கும் போதும் தனியா ஆட்டோ வச்சு விட்டாங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அந்த ஆட்டோக்கார் கேட்பாரு. இருந்தாலும் அவங்க வந்து நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஆட்டோலாம் வச்சு விடுவாங்க. நான் காலேஜ் 3rd இயர் படிக்கும் போது எங்க பாட்டி வந்து என்னை விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாத ஒரு கஷ்டமான காலம். அந்த டைம்லலாம் வந்து எப்பவுமே வந்து அந்த டைம் அதாவது ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னா, பாட்டி இறந்தது மார்ச். ஆனா வந்து எனக்கு பிளாக்கி கிடைத்தது வந்து மே. ஆனா மார்ச் பாட்டி 20 இறந்தாங்கன்னா பிளாக்கி பிறந்தது மார்ச் 28. அதே வருஷம் அதே மாசம். ஸோ என் பாட்டி தான் என்னோட பிளாக்கியா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பிளாக்கி வந்து ரொம்ப நல்லா கொஞ்சிட்டே இருப்பேன். என்னோட லைஃப்ல எங்க அப்பா அம்மா பாட்டி இருந்தாங்க, பாட்டி இல்ல, பிளாக்கி பென் இவங்க மட்டும் தான் இப்போதைக்கு இருக்காங்க. அதுவும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி சொல்ல தேவையே கிடையாது. பிகாஸ் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. பட் நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், யார்கிட்டயும் அவ்வளோவா பேச மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேற யார்கிட்டயுமே அவ்வளோவா பேச மாட்டேன். ஏன் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட நான் அவ்வளோவா கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசுவேனே தவிர ரொம்பலாம் வச்சுக்க மாட்டேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா. அவளோட பேர் வந்து கீர்த்தனா. அவளும் நானும் தான் சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சோம், கேஜே வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை நாள் தான் சும்மா உட்காந்துட்டு இருக்குது, நம்மளும் ஒன்று சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சேனலை நாங்கள் ஓப்பனே பண்ணோம். பட் இருந்தாலும் வந்து அதுவும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்ததுனால கொஞ்சம் வீடியோஸ் போட ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போதான் வந்து நம்ம அண்ணா வந்து எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நீ நல்லா போடுறடா, இதுல கண்டினியூ பண்ணு, உன்னால பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து தெய்வம் மாதிரி வந்து கொடுத்தீங்க தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோஸ் போடுறது மூலயமா தான் நீங்க எனக்கு கிடைச்சிங்க ஒரு ஃபேமிலி, டப் மூவிஸ் ஃபேமிலி, டப் சீரிஸ் ஃபேமிலின்ட்டு இந்த ஃபேமிலி கிடைச்சிங்க. இந்த ஃபேமிலி வந்து நான் என்னைக்காகவும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், எப்பவுமே நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு நல்ல தாட்ல நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இனிமேலும் நீங்க என் கூட இருப்பீங்க, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. வேற எதனா என்னோட லைஃப் பத்தி தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோவா போடுறேன். ஸோ நான் ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன் போல இருக்கேன் என்னை பத்தி. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போற ட்ராமாவோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மை ஹாப்பி எண்டிங். இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ட்ராமா ஹாப்பி எண்டிங் இருக்குமா அப்படின்னு தெரியல. பிகாஸ் இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸா ஓய்ச்சி ஒரு பெரிய இடத்துல இருக்க நம்ம ஹீரோயின் ஜேவான். ஆனா அவளை யாரோ இப்ப கொலை பாக்குறாங்க. அது ஏன், எதுக்கு, யாரு கொலை பண்ண பாக்குறாங்க அவளுக்கு தெரியல. பட் கூட இருக்க யாரோ தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு மட்டும் அவளுக்கு புரியுது. அதனால கூட இருக்க ஒருத்தர் மேலேயும் சந்தேகம் வருது. அது யாரா இருக்கும், அப்பாவா இருக்குமா, ஹஸ்பண்டா இருக்குமா, இல்ல கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலும் டவுட் வர கடைசியில யாருதான் அவளை கொலை பண்ண வராங்க அப்படின்றத இவ கண்டுபிடிக்கிறாளா இல்லையா அப்படின்றதான் நம்ம இந்த ட்ராமால பார்க்க போறோம். இது ஒரு ஆன்லைன்ல இருக்க ட்ராமா. ஸோ இன்னொரு ட்ராமா இதெல்லாம் போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் ஒரே ட்ராமா சொல்றீங்களோ அந்த ட்ராமா நான் போஸ்ட் பண்றேன். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேமுன். இது ஒரு சக்சஸ்ஃபுல் உமன், ஒரு கம்பெனியோட சிஇஓ. அந்த கம்பெனி ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி கூட சொல்லலாம். புதுசா இன்வைட் பண்ணி அதுல இவளே வீட்டுல கிரியேட் பண்ணி டிசைன் பண்ணி சேல்ஸ் பண்ணுவா. இப்போ ஒரு பெரிய ரன்னிங் உமரா இருக்கா. எல்லாத்துக்குமே டைம் இல்லை, வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டே இருக்கா. இவரோட ஹஸ்பண்ட் ஒரு ப்ரொஃபசர். அவரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈசூன். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட நேம் ஆரியன். இந்த பேர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பேர். ஏன்னா இந்த பேரை நான் அகைன் பாக்குறதுக்கு எனக்கு 2 கண்ணு பத்தாது. பிகாஸ் இந்த பேர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். யாரெல்லாம் கோ பேக் கப்பிள் பார்த்திருக்கீங்க? இப்ப ரீசெண்டாக தமிழ்ல கூட டிவியில, அதாவது ஆஹா சேனல்ல கூட போட்டாங்களே, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேரை யார் யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. அந்த பேர் தான் இவங்க. அப்ப நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. அவ என்ன பண்றா, வேலைன்னு போறாள. மீட்டிங் இருக்கு, 10 நிமிஷம் தான் இருக்கு மேம் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொல்லிட்டு இருக்காங்க. மேம் அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர் கால் பண்ணியிருந்தாரு, நீங்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அவருக்கு கால் பண்ணனா உங்களை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்க. ஆமா பண்ணாலும் பண்ணிடுவாரு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அங்க அந்த பிஏ என்ன பண்றாங்க, ஒரு பொக்கே கொண்டு கொடுக்குறாங்க. மேம் இந்தாங்க மேம் பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது நீங்க தான் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல
ஒரு ஆமி அப்படின்ற ஒரு பேர்ல வந்து ஒரு பொக்கே வந்து ஒரு கிரீட்டிங் கார்டெலாம் இருக்கு. திரும்ப இங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, தூக்கி போடுங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் தூக்கி போடுறா. நம்ம ஹீரோயினா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்க 2 மாத்திரையை போட்டு வரா. அது மாத்திரை எதுக்காகன்னு தெரியல, ஹெட்ஏக் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க ஒரு புது கேரக்டர் காமிக்கிறாங்க. இவரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஜுன். இவ வந்து ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட சொல்லலாம். பட் இப்போ ஹீரோயின்காக வேலை பார்த்துட்டு இருக்கா, பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு பெயிண்ட் எல்லாம் கடைக்கு போக டே பாக்குறா, ஒரு டிராப் அந்த பெயிண்ட் மேல போட்டாலும் திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், சோ பார்த்து வேலை செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜீவன் வந்து என்னடி என்ன ஒன்னும் வேலை முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது என்னடி பெயிண்டிங், இது செம்மையா அசால்ட்டா இருக்கு, இது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, ஆமாமா எக்ஸாக்டா இதே மாதிரி எனக்கு வேணும், அப்பதான் உங்க லாபி வந்து செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் போறேன் அது போறேன்னு சொல்லிட்டு கார்ல கிளம்ப கரெக்டா அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்றாரு. நான் வந்து உங்க அப்பா வீட்டில் தான் இருக்கேன், அப்பாவுக்கு பர்த்டேல ஸோ நீ சென்ட் பண்ணி எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஜீவனும் பிஏ பார்க்குறா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வர அவங்க அப்பா கிட்டையும் காலில் பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ப்ரொஃபஸர் என்ன சொல்றாரு, பிஏக்கு தேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க தானே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் சிரிச்சுட்டு வச்சுட்டாரு ஃபோனை. அவங்க போயிட்டே இருக்க சொல்ல ஏதோ ஒரு கார் வந்து குறுக்கால வந்து நிற்க இவங்களுக்கும் சடன் பிரேக் போட ஏதோ அடிப்படுற மாதிரி ஆயிடுச்சு. சரி மேம் என்ன மேம் எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கேட்க, நம்ம வீட்டுக்கே போகலாம், வீட்டுக்கே காரை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அந்நேரம் பார்த்து ஒரு கால் வருது, என்ன கால்னு தெரியல. சரி அர்ஜென்ட்டா ஆஃபீஸ்க்கு போங்க, வீட்டுக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போக அங்க ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு யூனிட் எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேம் அது வந்து ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க, என்னைய தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியாயும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட கூட்டிட்டு போயிட்டு, என்ன பண்ற இந்த டிசைன் நல்லா தானே இருக்கு, இதை லான்ச் பண்ணலாம்ல, எதுக்கு வேணாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன், இது லான்ச் பண்ண வேணாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன்லாம் இதுல நிறைய இருக்கு, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே நீ சொல்றதே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி அதை லான்ச் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வீட்டுக்கு கிளம்புவா நீ அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டே கேட்க, அதான் வர வச்சுட்டேன், இதுக்கு மேலே நான் இந்த வீட்டுக்கு போறது வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்ல, ஓகே இன்னும் நான் வர வச்சுட்டேன், பட் எனக்கு இங்க டேட் போகணும், ஸோ நான் டேட்டிங் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டே கிளம்பிட்டான். கிளம்பி நாளைக்கே ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட தான் போறான், எவ்வளவு மேல இருந்து வந்து பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு பேட்டிக்கு கொடுத்துட்டு இருப்பா. அந்த பேட்டி என்னன்னா, நீங்க எதனால வளர்ச்சி அடைந்தீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க, நீங்க எந்த டைம் எல்லாம் வந்து கிரிசிஸா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் வளர்ந்த இந்த டைம் எல்லாமே நான் கிரிசிஸா தான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க, இங்க யாரோ வந்து அவளோட மெடல்ஸ் எல்லாமே தூக்கி போட்டு உடச்சி டம்முன்னு போட்டு உடைக்க அவளுக்கு உள்ள கேட்டுடுச்சு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, இவ வரத்துக்குள்ள அவங்க எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இவள பயந்து போய் பாக்குறா, பார்த்தா மெடல்ஸ் எல்லாமே ஒழிஞ்சு போயிருக்கு. ஸோ உடனே வந்து மெசேஜ் வருது, என்னன்னு பார்த்தா நீ தூக்கி போட்ட குப்பை ஒன்னும் ரொம்ப இது என்னை வந்து அசிங்கப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்திருக்கு. உடனே என்ன பண்றா, 112க்கு கால் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கா. மேம் எங்க இருக்கீங்க, லொகேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ கதவு திறக்குது. அவ்வளவுதான், எனக்கு செம்ம பயம் எடுத்துக்கிச்சு. ஸோ பின்னாடியே போக அங்கிருந்து ஒரு ஆள் வந்து துறந்துட்டு வருவான். இவளும் ஓடுறா, போன் எல்லாம் கீழே போட்டு ஓடி போய் ஏதோ ஒரு இடத்துல அவரோட ஆஃபீஸ்லயே ஒழிஞ்சுக்கிறா. ஒழிஞ்சிட்டு பூட்டெல்லாம் பூட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் கால் பண்றா, பட் எந்த சர்வருமே ஒர்க் ஆகல, எதுவுமே ஒர்க் ஆகல, எல்லாமே மெசேஜும் போல காலும் போல. அவளுக்கும் செம்ம பயம் எடுத்துக்கிச்சு. இவனும் வந்துட்டான். வந்து என்ன பண்றான், இவளை ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷின் வச்சு சாவி போடுறோம் பாத்தீங்களா, அதை வந்து உடைச்சிட்டு இருக்கான். உடைச்சி கண்ணாடி உடைச்சி உள்ள சுத்தி எடுத்துட்டு இவகிட்ட வந்துட்டு இருக்கான் இவளை கொலை பண்றதுக்காக. அவ பயந்து போய் ஏதோ பண்றா. அந்த இடம் பார்த்து யாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வாட்ச்மேன் ஒரு குரல் கேக்குது, எப்பா சாமி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகுறா. அதுக்கப்புறம் என்ன போலீஸ்லாம் வந்துடுச்சு. ஏன் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே இந்த சிசிடிவி ஏன் ஒர்க் ஆகல, 2 days மெயின்டெனன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 days மெயின்டெனன்ஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச யாரும் இந்த டைம்ல வந்து உங்களை பார்க்க இந்த மாதிரி கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம யூனிட்டையும் வந்துட்டாங்க கிட்ட. அவன் வரத்துக்குள்ள போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, அப்போ கம்பெனில இருக்க எல்லாருமே தான் நம்ம வந்து கண்காணிக்கணும், எல்லாருமே தான் சஸ்பெக்ட் அப்படின்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. இவன்ட்டே வரவோ அவன் வந்து என்னாச்சு ஓகே தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ வந்துட்டியா, நான் ஓகே தான் கிளம்பி போ, பரவாயில்ல லேட் ஆயிடுச்சுல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சரி இருந்தாலும் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா, இந்த ப்ரெசன்டேஷன் மட்டும் நீ கான்ஃபரன்ஸ் நாளைக்கு சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் கிட்ட கொடுத்துட்டு நீ போய் உட்காரு வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு
நீ ஓகே தானே சொல்லிட்டு உனக்கு எங்கன்னா அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் எதனா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து அவனை யோசிச்சு பாக்குறா. அவன் ஃபேஸ் எல்லாம் பாக்கல, பட் ஒரு ஷர்ட் மேலே தான் பார்த்திருப்போம். அந்த ஷர்ட்ல வந்து எது எலும்பு கூட மாதிரிலாம் இருக்கும். என்ன நினைக்கிற, இந்த கம்பெனியில இருக்கவங்க எல்லாருமே சஸ்பெக்ட் பண்ண சொல்றியா? என்னால அதெல்லாம் முடியாது, சரி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. சரிவா நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு காலையில மீட்டிங் இருக்கு, நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்ப என்ன இந்த நேரமே உனக்கு ஒர்க் தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா எனக்கு ஒர்க் தான் பியூர் ஸ்டேஷன் அப்படின்ட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. சரி என்னோட ட்ரெஸ்ல தான் நான் இருப்பேன், எதனா இம்பார்ட்டன்ட் வேணும்னா எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட்டே போக, நீ வீட்டுக்கு கிளம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்றேன். ஏன் இவ்வளவு பெரிய வேலை என்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு கான்ஃபரன்ஸ் ரன் பண்ண சொல்லி இதை விட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பணுமா, நான் போய் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கண்ணாடி வழியா நாக் பண்ணிட்டு நான் இங்க தான் இருக்கேன், அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்றான், அந்த ஷாப்ல வந்து இந்த லான்ச் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பெஞ்ச் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு ஆள் வந்து உங்க அம்மாவோட பேர் வந்து ஜாங் யங் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிளான் வந்து சைன் பண்ணாங்க. அந்த பிளான்ல வந்து அவங்க காசு வரும். ஸோ அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அந்த காசை வந்து எழுதி வாங்கிக்கினாங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இருக்கட்டும், எதனா லோன் வாங்கியிருப்பாங்க, அது எங்க அப்பா சொல்லியிருப்பாரு என்கிட்ட அப்படின்னு சொல்ல, ஓகே எவ்வளவு வாங்கியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, உங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு சிஓ இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்காது, பட் அவங்க வாங்க வந்து 500 மில்லியன் வான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க அம்மா இறந்தப்போ நிறைய ஆர்கன்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனாலதான் வந்து அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கா. பட் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்படின்னு சொல்ல, ஏங்க இந்த காசு கொடுக்கும் போது நீங்க இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணலையா, சும்மா இப்ப எதுக்கு வந்து இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம், இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, அது என்ன ஏதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி நேரா பாயிண்ட்டுக்கு வரேன், எனக்கு உங்க கூட ஆனஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் இதுவாயிடுச்சு, பிகாஸ் இந்த மாதிரி உங்க அம்மா வந்து 3 times வந்து எமர்ஜென்சி ரூமுக்கு போயிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி பெஸ்டிசைட் பாய்சன் குடிச்சதுனால. அதுவும் உங்க அப்பா தான் கூட இருந்திருக்காரு. பட் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 வாட்டியுமே மிஸ்டேக்கா பாய்சன் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா மிஸ்டேக்கா இந்த மாதிரி பாய்சன் எடுத்து குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த ஹாஸ்பிட்டல் அதான் சொல்றாங்க, பட் யாருமே எனக்கு தெரியல, அவங்கள பர்பஸா குடிச்சிருப்பாங்களா இல்ல வேற யாருன்னா மிஸ்டேக்கா கொடுத்துருப்பாங்களா, அது எப்படி ஈஸியா வந்து 3 வாட்டியுமே மிஸ்டேக்கா பாய்சன் குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கேட்டுட்டே இருக்கான். சோ இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா அப்படின்னு சொல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க, எங்க அப்பா கிடையாது ஓகேவா, அவரு என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். சரி எங்க அப்பா தான் வந்து இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, உங்ககிட்ட எதனா ப்ரூஃப் இருக்கா, எதனா இம்ப்ரூவ் பண்றதுக்கு, எதனா வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு, இல்ல எதனா சொல்றதுக்கு உங்ககிட்ட எதனா ப்ரூஃப் இருக்கா, எவிடன்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே மேம் அப்படின்ட்டு அவரும் போக, நம்ம ஹீரோயினும் நேரா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அவங்க பொண்ணு கிட்ட தான் பார்த்துட்டு இருக்கா, பொண்ணு தூங்குறதான். அப்போ அவங்க பொண்ணு வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, தாத்தா அப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோட போட்டோவும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த போட்டோ பார்த்துதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அவர் உங்க அப்பா தான், ஆனா உங்களோட சொந்த அப்பா இல்லையே, ஸ்டெப் டேடர் தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் தான் யோசிக்கிறாங்க, சீச்சி அப்பாவெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்க, வெளியே போனா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்த போட்டோஸ் எல்லாமே இருக்கு. அவங்க அப்பா, ஹஸ்பண்ட், நம்ம ஹாரின், அவங்க எல்லாருமே சேர்த்து போட்டோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து டீ குடிக்கிறியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களும் போய் பேக்கப் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு இப்போ திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவனும் கொஞ்சம் டல்லா இருக்கா, என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா. நீ டல்லா இருக்கன்னு தெரியுது, சரி நீ எப்ப ஃபீல் பண்ற அப்ப வந்து என்கிட்ட சொல்லு ஓகேவா அப்படின்ட்டு அவர் சொல்ல, இல்ல அது ஒருத்தர் வந்து என்னை பத்தி பார்த்தாரு, என்கிட்ட பேசினாரு, ஆக்சுவலா அம்மா பத்தி சொன்னாரு அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. அது வந்து என்ன சொன்னாருன்னா, அம்மா வந்து அதாவது எமர்ஜென்சி ரூமுக்கு 3 times போயிருக்காங்களாம், அது பெஸ்டிசைட் குடிச்சதுனால மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்ல, ஓகே என்ன இப்போ என்னதான் சொன்னாரு அவரு, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, இல்ல அப்பா அப்படின்னு சொல்ல, என்ன அப்பா வந்து இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு சரியில்லை, என்ன யோசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப யோசிக்காத ஓவரா, சரியா போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்புறாங்க.